this is Malathi. நாம் இன்னைக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள n உறுப்புகளின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதாவது sum of n terms of an AP எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். உறுப்பு அதாவது n-வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Tn = a plus n minus 1 into d அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இது டேர்ம் nth டேர்ம் அப்படின்னு சொல்றோம். n-வது உறுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஆனா நாம இப்ப கண்டுபிடிக்க போறது கூடுதல் அதாவது sum of n terms of a arithmetic progression. அப்ப sum அப்படிங்கிறது s அப்படின்னு குறிப்பிடுவோம். n terms அப்படிங்கிறதுனால n அப்படின்னு குறிப்பிடுவோம். அதாவது இதுதான் arithmetic progression அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகள். இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இது n-வது உறுப்பு. இப்ப இப்படிப்பட்ட உறுப்புகளை கூட்டுறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 into 2a plus n minus 1 into d அப்படிங்கற ஃபார்முலா. இதை எப்ப பயன்படுத்துவோம் அப்படின்னா நமக்கு n தெரியும், a தெரியும், d தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிப்போம். ஒருவேளை நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a, இரண்டாவது டேர்ம் a plus d, மூணாவது டேர்ம் a plus 2d, அந்த கடைசி டேர்ம் அதாவது இந்த கடைசி உறுப்பு நம்ம l அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். இல்ல tn குறிப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ l நம்ம ஃபார்முலால l அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றதுனால நம்ம அதை சொல்றேன் நான். ஸோ கடைசி உறுப்பை இங்கிலீஷ்ல லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லாஸ்ட் டேர்ம். அப்ப அந்த லாஸ்ட் டேர்ம்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சுட்டு நாம அதை மென்ஷன் பண்ணுவோம். சோ இதுக்கு எப்படி சோ sn = n/2 into a plus n எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா a இந்த லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி arithmetic progression உடைய சம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு arithmetic sequenceக்கும் arithmetic seriesக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லைங்களா. அதாவது கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும், கூட்டுத்தொடர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கமா போட்டு எழுதுனா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில கமா போட்டு எழுதுனா அது கூட்டுத்தொடர் வரிசை. அதுவே பிளஸ் போட்டு எழுதுனா அது நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்ல கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, எக்ஸசைஸ் 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. Find the sum of the following. அதுல ஃபர்ஸ்ட் 3, 7, 11, etc. up to 40 terms கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா 3 plus 7 plus 11 plus etc. up to n terms கண்டுபிடி, அதாவது 40 terms கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. up to 40 terms கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும், இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, d என்ன, n என்ன எழுதிட்டோம்னா நம்ம அதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம போட ஆரம்பிக்கலாம். நமக்கு இது இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்னு தெரியும். அதுக்கப்புறம் d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா t2 minus t1 இல்லைங்களா. அப்ப இங்க எது t2 னா 7, 7 minus 3 is 4. அப்போ a தெரிஞ்சிருச்சு, d தெரிஞ்சிருச்சு. up to 40 terms நம்ம படிப்போம் இல்லைங்களா, up to n terms, n உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்தா நம்ம sn ஃபார்முலா எழுதுற மாதிரி இது 40 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்ததுனால n = 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த a, d, n இந்த மூணு தெரியும். இந்த மூணு தெரிஞ்சா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன sn = n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். n is 40, அதனால s40 கால்குலேட் பண்ண போறோம். 40/2 into 2a வந்து 3 plus n minus 1 னா 40 minus 1 is 39. d யோட வேல்யூ 4. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட்டிட்டு அதுக்கு அப்புறம் வெளிய இருக்கிறது கூட பெருக்கினா போதும். சோ 20 வாட்டி இங்க 20 ல வெளிய இருக்கு. 3 2s are 6 plus 39 into 4 கால்குலேட் பண்ணுங்க. பாருங்க 36 3 4 3 12 12 3 15. சோ 156 ன்னு கிடைக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குங்க, 6 6 are 12 மிச்சம் 1 6 162 ன்னு கிடைக்குதுங்களா. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கலாம், வேலை முடிஞ்சது. சோ 162 into 2 2 4 12 மிச்சம் 1 2 1 2 3. சோ 3240 ன்னு கிடைக்குது இந்த s40. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். செகண்ட் சம் நமக்கு பாத்தீங்கன்னா பாருங்க 102, 97, 92 குறைஞ்சிட்டே வருது. இது நம்ம டிக்ரீசிங் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இப்படி குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, d யோட வேல்யூ மைனஸ்ல வரும் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் a என்னன்னு எழுதிக்கிறோம் 102. இப்போ d கண்டுபிடிக்கணும்னா இந்த இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 97 minus 102
அப்போ 102ல இருந்து 97 கழிச்சிடுறோம். 12 7 போச்சுன்னா 5. ஸோ -5 பாருங்க, சின்னதுல இருந்து பெருசை கழிச்சிருக்கீங்க. ஸோ பெரிய நம்பரோட சைன் -5. நான் அதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, குறைஞ்சிட்டே இருக்கு, அதனால டியோட மதிப்பு மைனஸ்ல வரும். ஸோ டியோட வேல்யூ -5. அதுக்கப்புறம் என்னன்னா n கொடுத்துருக்காங்க. n என்ன பாருங்க, 27 உறுப்புகள் வரையும் தமிழ்ல, அதாவது 27 டேர்ம்ஸ் அப்படின்னா n equal to 27. ஸோ சேம் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணா, ஃபார்முலா தெரிஞ்சா போதும், அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ n equal to n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல n வந்து 27 னும் 27 by 2, a வந்து 102 இல்லைங்களா, அது பிளஸ் 27ல 1 போச்சுன்னா 26ங்களா, அப்புறம் d க்கு பதில் என்ன போடணும், -5 போடலாங்களா. எஸ், அப்போ நம்ம இத 27 2 ஆல டிவைட் பண்ணா புள்ளியில வரும், அதனால நம்ம அவசரப்பட வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்குவோம். இங்க நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஈவன் நம்பர் வரும், அதனால நம்ம அப்படியே வச்சு பார்ப்போம் ஈவன் நம்பர் வருதா இல்ல ஒரு ஆட் நம்பர் வருதா, இதை கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்றது பார்த்துக்கலாம். 102 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 40204 னு கிடைக்குது. இது 30 இல்லைங்களா, 0 மீதி 3 2 10 13. அப்புறம் இங்க மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சோ கழிக்கணும், எதை கழிக்கணும், 204 ல இருந்து 130 சப்ட்ராக்ட் பண்ணணும். 4 பாருங்க 7 வருமா, ரைட். So 27 by 2 into 74, இதுல இருந்து இத கழிச்சா 74. இப்போ ரெண்டால அடிக்கலாம், 2 3 வாட்டி 6 7 வாட்டி. So 27 into 37 கால்குலேட் பண்ணா நமக்கு S27 கிடைச்சிரும். 49 மீதி 4 14 18 21 2 6 7 8. So 9 9 9. நமக்கு ஆன்சர் S27 is 999 அப்படின்னு கிடைக்கும். First clear third sum 6 plus 13 plus 20 etc plus 97 last term கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு வந்து இது L இல்லைங்களா, அப்புறம் first term தான் A is equal to 6. அதுக்கப்புறம் D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம். ஸோ T2 minus T1 13 minus 6 நமக்கு D வந்து 7ன்னு கிடைக்குது. லாஸ்ட் டேர்ம் இருக்கு L is equal to 97. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் இருந்தா SN ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, SN is equal to n by 2 a plus n. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இதுல என்ன காணும் அப்படின்னா n ஓட மதிப்பு கொடுக்கல இல்லைங்களா, அப்போ நம்ம n நாம தான் கண்டுபிடிக்கணும்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ n எப்படி கண்டுபிடிக்கிறது, L minus a by d plus 1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம n கண்டுபிடிக்க போறோம். 6ல ஸ்டார்ட் பண்ணி 97 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு n வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ n is equal to L தெரியும் இல்லைங்களா, லாஸ்ட் டேர்ம் வந்து 97 minus 6 by d ஓட வேல்யூ 7 plus 1. பாருங்க நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது மேல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 91 by 7 plus 1. அப்போ இங்க 7 ஆல டிவைட் பண்றோம் ஒரு வாட்டி, அப்புறம் 3 வாட்டி. என்னோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு பாருங்க, n is equal to 14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம S14 கண்டுபிடிச்சா போதும் இல்லைங்களா, அப்போ 14 by 2 a வந்து நமக்கு 6. ஸோ 6 plus L வந்து 97. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம், பிரதியிடுறோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்க, இதை ரெண்டால அடிக்க முடியும் 7. ஸோ 7 இன்டூ இது ரெண்டையும் கூட்டுறோம், இது கூட 6 கூட்டினா 103 வருங்களா, அப்போ 21 721. S14 என்னன்னு கிடைக்குது, 721 கிடைக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். Second sum, how many consecutive odd integers beginning with 5 will end sum to 480? அதாவது 5ல இருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5ல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் கூட்டுங்க, அந்த மாதிரி எத்தனை நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 480 வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கூட்ட சொன்னதுனால பிளஸ் சைன் பிளஸ் அடுத்த ஆட் நம்பர் சொல்லியிருக்காங்க, அடுத்த ஆட் நம்பர் 7, அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் 9 எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து எத்தனை உறுப்புகள்னு கேட்டிருக்காங்க, அந்த எத்தனையாவது உறுப்புன்னு தெரியாதனால அது என்னாவது உறுப்புன்னு வச்சுக்கிட்டு அதனுடைய கூடுதல் 480 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா SN ஓட வேல்யூ 480, ஏன்னா கூடுதல் இல்லைங்களா, இதெல்லாம் கூடுதல் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ், அதனால SN.
இப்போ இந்த SNக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா SNக்கு வேல்யூ ரைட் சைடில் இருக்கனால ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அதை எழுதணும். எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா இங்கே என்னெல்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா A ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது. இதுலேருந்து இதை கழிச்சு D கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோங்கிறது முடிவு பண்ணியாச்சு. n/2 × 2a + n - 1 × d. சரிங்களா? அதுதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் A is 5, அதுக்கப்புறம் D is 7 - 5 and it is 2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ SN ஃபார்முலா இதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு நம்ம எழுதிட்டு SNக்கு n/2 × 2a + n - 1 × d. இதனோட வேல்யூ 418 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம n கண்டுபிடிச்சா போதும் இல்லைங்களா? அதனால என்னோட வேல்யூ தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஸோ n/2 அப்படியே இருக்கட்டும். உள்ள நமக்கு 2 × a ஓட வேல்யூ 5னு தெரியும், அதே போல d ஓட வேல்யூ 2னு தெரியும். இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். உள்ள பாருங்க 2 5s are 10 இல்லைங்களா? அது அப்படியே 10 ஆயிடுச்சு. பிளஸ் இங்க 2 × n - 1 இல்லைங்களா? 2n - 2 அப்படின்னு தாராளமாக எழுதிக்கலாம். ஏன்னா இந்த 2 கொடுத்து உள்ள பெருக்கிறோம் 2n, அப்புறம் -2 சமம் 480 கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா n/2 × இங்க பாத்தீங்கன்னா இந்த 10ல 2 போச்சுன்னா 8 கிடைக்குமா? 8 + 2n = 480. பார்த்தீங்கன்னா ரெண்டுலையும் இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 8ன்னு ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கு. இங்கே வெளியே இருக்கிற 2 உள்ள கொண்டு போய் நம்ம டிவைட் பண்ண போறோம். 8 2ஆல வகுத்தா 4ம், 2 2ஆல வகுத்தா 1ம், நமக்கு உள்ள இருக்கிறது 4 + n அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த n உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 4n + n² = 418 கிடைக்கும். நம்ம உடனே இந்த பக்கம் n² வந்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இட் இஸ் a quadratic equation இல்லைங்களா? அதாவது இருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு எடுத்து வர போறோம். ஃபர்ஸ்ட் n² எழுதிக்கிறோம், +4n எழுதிக்கிறோம், தென் -480 = 0. இப்போ நாம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? -480 எடுத்துக்கணும். இந்த மைனஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபேக்டர்ல இருந்து இன்னொரு ஃபேக்டரை கழின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நமக்கு மல்டிப்ளை வேற வேற குறியில நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இங்க +4 கூட்டினா +4ம் நமக்கு பெருக்குனா -480 கிடைக்கணும். அப்படின்னா முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணணும் 480. நம்ம 5 முடிஞ்சிருக்கு, 0ன்னு முடிஞ்சிருக்கிறதுனால 5ஆல டிவைட் பண்ண போறோம். 5 9s are 45. அதுக்கப்புறம் மிச்சம் 3ங்களா, அப்புறம் 6 வாட்டி, தென் 2ஆல டிவைட் பண்ணலாமா? 3ஆல பண்ணலாம், ஈஸியா இருக்கும் பாருங்க. 3 3s are 9, 3 2s are 6. அப்புறம் 2ஆல பண்ணிக்கலாம். 16 times, 2 8 times, 2 4 times, 2 2 times. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பெருக்கி பாருங்க. 5 இது 3 பெருக்குங்க. 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24. அதுக்கப்புறம் மீதி இந்த 3 பெருக்குங்க. 5 2 10, 5 2 20. ஸோ 20 × 24 கிடைக்கும். அப்போ 24 இருந்து 20 கழிச்சா நமக்கு 4 கிடைக்குங்களா? ஸோ அதுதான் நமக்கு இங்க. ஸோ 24 20. இந்த மைனஸ் சைன் பாருங்க, இங்க பிளஸ் சைன் இருக்கனால பெரிய நம்பருக்கு பிளஸ், அப்ப இதுக்கு பிளஸ் இதுக்கு மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு அடிச்சிருச்சு. ஸோ n + 24 × n - 20 = 0 இல்லைங்களா? இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா தனித்தனியா கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ n - 20 = 0. என்னோட வேல்யூ -24னும் என்னோட வேல்யூ +20னும் ரெண்டு வேல்யூஸ் கிடைக்குது இல்லைங்களா? நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அதனால இந்த இடத்துல வந்து எத்தனை உறுப்புகள் அப்படின்னா நம்ம -20 உறுப்புகள்னு சொல்ல மாட்டோம்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம், இல்ல 10 உறுப்புகளுடைய கூடுதல்னு சொல்லுவோம். பட் -24ல சொல்ல மாட்டோம். அதனால அதை விட்டுட்டு therefore n = 20. அப்போ எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்களே, அப்போ 20th term is 480. அதாவது 20 உறுப்புகளை கூட்டினா நமக்கு இந்த 480 கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம n = 20ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அவ்வளவுதான். Third question, find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n - 3. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. நாம நோட் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம். எண்ணாவது உறுப்பு அதாவது nth term அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ tn கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். tn is 4n - 3. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 சம், முதல் 28 உறுப்புகளுடைய கூடுதல் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அப்ப நமக்கு அந்த டேர்ம்ஸ் வேணும், அந்த உறுப்பு.
அதனால நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம். T1 கண்டுபிடிக்கணும், அப்புறம் T2 கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து D கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம T28 கண்டுபிடிக்கிறோம். நமக்கு லாஸ்ட் டேர்மும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா Sn n/2 into a plus l அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க T1 அப்படின்னா முதல் உறுப்பு இல்லைங்களா, அப்போ 4 into 1 minus 3, 4ல 3 போச்சுன்னா 1ங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 into 2 minus 3, 8ல 3 போச்சுனாங்க 5ஆ. இது இரண்டாவது உறுப்பு. சரி, அப்ப நமக்கு வந்து A தெரிஞ்சிச்சு, இது A தெரிஞ்சிச்சு, A is 1. D வேணும் அப்படின்னா இந்த T2 ல இருந்து T1 கழிக்கிறோம், அதாவது 5ல இருந்து 1 கழிக்கிறோம், என்ன கிடைக்குங்க 4. அப்ப A தெரிஞ்சிச்சு, D தெரிஞ்சிச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 28வது உறுப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். So T28 equal to, அதுக்கு முன்னாடி அதனுடைய Tn ஃபார்முலா எழுதிக்கலாங்களா, என்ன A plus n minus 1 into D. இதுல நம்ம T28 கண்டுபிடிக்க போறோம். So T28 equal to A வந்து 1 plus 27, D வந்து 4. So 1 plus 8ங்களா, 28 reminder to 4 to 8 9 109 கிடைக்குது. எது லாஸ்ட் டேர்ம். சரிங்களா, இப்போ நம்ம S28 கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் Sn ஃபார்முலா எழுதுறோம், n/2 A plus L. அப்போ n அப்படிங்கிறது 28 னு தெரியுங்களா. சோ இங்க 28/2, A க்கு வந்து 1 இல்லீங்களா, பிளஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து 109. அப்போ நம்ம ரெண்டால இத அடிச்சிரலாங்களா, 14 னு. சோ 14, இது ரெண்டையும் கூட்டினா 110ங்களா. இப்போ 14 into 11 பாருங்க, 14 14 154. சோ 154, அப்புறம் இந்த 0. So S28, அதாவது முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் 1540.